உள்ள வராது, அங்கேயே நில்லு. உன் அம்பாள்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணோம். ஆனா நீ வெறும் எச்சக்கலையா இருந்த. சத்தம் போடாத, உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சொல்றது தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? உடலை விற்க தெரிஞ்ச நீ உயிரை விட்டுருக்கலாமே. இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உயிரை வச்சுருக்கே. உனக்கு MBBS சீட்டு பிடிக்க போன போதுதான் நான் முதலா தவறி போனட்டா. இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா? உயிரோட இருக்கத்தான் போற. உயிரோட இருக்கணும், டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தாண்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம். தியாகு, நீ காலேஜ்ல சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போதா நான் வேலை பேசப்பட்டேன். நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம் அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடா ஆகுறாதி? தியாகுவா நீயா? தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா, நான் விட்டு கொடுத்தது 1 2 அத்தனைய விட்டு கொடுத்த. ஆனா உள்பட கற்பு உட்பட யாராவது எதையாவது இழந்தா பரிதாபப்படுறோம். ஆனா நீ இழந்ததை நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல, வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய். தொட்டாலே பாவம். தியாகு, நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதுடா. முடியாது. ஏன் வளவாளு பேசிட்டு உடனே அவளை வெளியே அனுப்புங்க மாப்பிள. அவ உருவாக்கி விட்ட MBBS மாப்பிள்ளை மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷ மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கமா. அக்கா பேருக்கு பின்னால விபச்சாரிங்கிற 4 எழுத்து பட்டம். அதுக்காக பார்த்தா MBBSங்கிற 4 எழுத்து மாப்பிளையை விட்டுட முடியுமா? அவளை இங்க வெளியே போச்சலே. வெளியே போ வெளியே போன்னு நீங்களும் சேர்ந்துக்காதீங்க. இருக்கவே கூடாது. என் பொண்ணு செத்து போயிட்டான்னு தர்ப்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தானே இவ தர்ப்பணம் பண்ணிருக்கார். நான் என்னைக்கோ செத்து போயிட்டேனம்மா. நான் ரொம்ப வருஷமா நடைப்பணம் தான். வெளியே போன்னு சொல்றவள்ளா கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்திருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இத நான் பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்றேன். 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்ன நான் பலி கொடுத்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில இருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமையில இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாவரால கூட பிரிக்க முடியாது. முதல்ல இடத்த காலி. நீயாவது சொல்லுமா தியாகு, உன் கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது நான் இங்க இருக்கேன்டா. என் கையால 2 அச்சுரை போட்டுட்டு போயிடுறேன்டா. ஒரேடியா போயிடுறேன்டா. என் கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா? இப்படி என்ன தொடர்ந்தாடா? வெளியே படி. எங்கடா போவேன்? நான் இருக்கம்மா, என் வீடு இருக்குமா. உடையா, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடல, அதனால நான் வெளியில நிக்கிறேன். ஆனா நீங்க தலைமுழுகி தர்ப்பணம் பண்ணி துரத்தி அடிக்கிற இந்த பெண்ணை என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறது என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? ஆட்சேபம் இல்ல, தெரு நான் எங்க இருந்தா எங்களுக்கு என்ன? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யதா சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவகாமேஸ்வரா